மாவு கஞ்சி கம கமன்னு வாடி அடிக்குது. என்ன என்ன அது என்னென்ன பண்ணீங்க? அதுல போட்ட பொருள் அந்த மாதிரி ஏலக்காய், பச்சை பயிறு, அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப வாசனையா இருக்கு. இப்ப நாட்டு சக்கரை போட்டுட்டு இருக்கோம். ஓ சூப்பர் நாட்டு சூப்பர். சக்கரை போட்டு இந்த ஒரு டம்ளர் பாலை ஊத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும் சார் குடிக்கிறதுக்கு. அதை பாருங்க, ஆஹா ஆஹா. நல்லா காய்ச்சின பால் தான் ஊத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் சார். இதை வந்து சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே ரொம்ப எப்போதுமே ஹாப்பியா இருக்கலாம் சார். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. உடல் ஆரோக்கியம் தானே மேடம் நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கான பேஸ். ஆமாம் சார். மேடம் இப்ப இதுல வந்து என்ன மாதிரி மேடம், பசும்பாலா இல்ல என்ன பால் மேடம்? ஆரம்பிச்சிங்களா இல்ல மேடம், இவ்வளவு? சின்ன ஒரு குட்டி கேள்வியை கேட்டாதான் மேடம் எனக்கு நிம்மதியா இருக்கும். தயவுசெய்து சொல்லுங்க மேடம். நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ற பால் தான் சார். பசும்பால்லாம் நாங்க தேடி பிடிச்சலாம் வாங்க டைம் கிடையாது. இப்போதைக்கு யாரும் பசும்பால் அவ்வளவா விக்கிறதும் கிடையாது. அதனால எங்க வீட்டுல எல்லாம் சாதாரண பால் தான், ஆவின் பால் தாங்க நாங்க வாங்கி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மேடம். ஒரு நிமிஷத்துக்குள்ள ரொம்ப அழகா வந்து சத்து மாவு கஞ்சி காய்ச்சறது எப்படின்றத ரொம்ப அருமையா லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேடம்.